இன்று தேர்தல் நாள், தமிழ்நாட்டுக்கு விடுதலை கிடைக்கின்ற நாள். குறிப்பாக பெண்களுக்கு விடுதலை கிடைக்கின்ற நாள், பெண் குழந்தைகளுக்கு விடுதலை கிடைக்கின்ற நாள், பெற்றோர்களுக்கு விடுதலை கிடைக்கின்ற நாள், மது கஞ்சா போதை பிடியில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு விடுதலை கிடைக்கின்ற நாள், வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்ற விவசாயிகளுக்கு விடுதலை கிடைக்கின்ற நாள், ஏழ்மையில் இருக்கின்ற நெசவாளர்களுக்கு விடுதலை கிடைக்கின்ற நாள், கோபத்தோடு இருக்கின்ற வேலையில்லாத கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு விடுதலை கிடைக்கின்ற நாள், மிகுந்த வருத்தத்தோடு இருக்கின்ற அரசு ஊழியர்களுக்கு விடுதலை கிடைக்கின்ற நாள். அதிலும் குறிப்பாக பாட்டாளிகள், விவசாயிகள், தொழிலாளர்கள், வியாபாரிகள், வணிகர்கள் எல்லாம் ஊழல் பிடியிலிருந்து விடுதலை கிடைக்கின்ற நாள் இந்த நாள். இதற்காகத்தான் கடந்த 5 ஆண்டு காலம் தமிழக மக்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள். நிச்சயமாக எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். நான் சொன்ன அத்துணை பிரச்சனைகளுக்கு தீர்வு இன்று மக்கள் கையில் இருக்கிறது. நிச்சயமாக மக்கள் எங்களுக்கு அந்த தீர்ப்பை கொடுப்பார்கள். மிகப்பெரிய ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் எங்களுடைய அணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து பெற்றோர்கள், பெண்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், மாணவர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள், வியாபாரிகள், வணிகர்கள், வேலையில்லாத கோடிக்கணக்கான இளைஞர்கள் எல்லாம் இன்று மிகுந்த கோபம், வருத்தம், அந்த உணர்வில் இருக்கின்றார்கள். நிச்சயமாக இது மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு கொடுப்பார்கள். மணி 8:30 மணி ஆகுது. விறுவிறுப்பா இன்னைக்கு அனைத்து தரப்பு மக்களும் வாக்களிச்சிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையத்துடைய ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்கு? நல்ல சிறந்த ஏற்பாடு. தேர்தல் ஆணையம் மிக சிறந்த ஏற்பாடு. ஏன்னா தேர்தலுக்கு முன்பாகவே அத்தனை வாக்காளர் வந்து வாக்குகள் செலுத்துங்கள், உங்களுடைய ஜனநாயக கடமை. அதாவது இந்த தேர்தல் என்பது உலகத்திலே என்ன சொல்ல, இந்தியாவிலே மிகப்பெரிய பணக்காரர் அம்பானிக்கும் ஒரு வாக்கு தான், கிராமத்தில் குபிசாமிக்கும் ஒரு வாக்கு தான். அதனால அந்த அளவுக்கு இது தேர்தல் ஜனநாயக கடமை அத்தனையும் அந்த கடமை ஆற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் நிச்சயமாக வாருங்கள். வீட்டில் உட்கார்ந்துகிட்டு எந்த மாற்றமும் வரல, எங்க ரோடு சுத்தமா இல்லை, கொசு தொல்லை இருக்கு, மின்சாரம் கட்டணம் உயர்ந்துடுச்சு, பள்ளிக்கூடம் சரியில்லை, சட்ட ஒழுங்கு இல்லை, பெண்கள் பாதுகாப்பு இல்லை, விவசாயிக்கு விலை கிடைக்கல, நெசவாளர் பிரச்சனை இருக்கிறாங்க, அப்படிலாம் வீட்டில் உட்காந்து சொன்னா போதாது. இந்த அத்தனைக்கும் தீர்வு வாக்கு. அதனால அத்தனை பேரும் அத்தனை வர்க்கமும் வந்து வாக்களித்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். அதிமுக தலைமையில் இருக்கிற கூட்டணியில் இருக்கக்கூடிய பொற்கொடி வந்து நேற்றுக்கு தேர்தல் அதிகாரியை சந்தித்து எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு மனு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் சில இடங்களில் கூட பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறத சொல்றாங்க. கோவை தெற்கில் வந்து தேர்தல் நிறுத்தணும்னு மறியல் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி பண்ணுறாங்க? நிச்சயமா இரண்டுமே நியாயமான கோரிக்கைகள் தான். அவருடைய கணவன் அவர்கள் சமீப காலத்தில் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார். அதனால் அவர்களுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும். நிச்சயமாக வெற்றி பெறுவார், அதில் மாற்று கருத்து கிடையாது. பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அதே போன்ற கோவை தெற்கு தொகுதியில் பார்த்தீங்கன்னா, அதாவது தேர்தல் எப்படி நடத்தக்கூடாது என்பது இதைத்தான் உதாரணம். ஒரு வாக்காளர்களும் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் பணத்தை கொடுத்தா இது தேர்தலா வேற என்ன? அதனால அந்த தொகுதியில் நிச்சயமா தேர்தல் ரத்து செய்ய வேண்டும். ரத்து செய்தால்தான் அது ஒரு பாடம்னா போகணும். இல்லை யார் வேணா எவ்வளோனா கொடுக்கலாம், பணம் வச்சிருந்தா தான் தேர்தலில் போட்டியிட முடியும்னு ஒரு சூழல் தமிழ்நாட்டில் வந்துருச்சு. இப்போ எங்களாலாம் போட்டியிட முடியல. ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் கிட்டத்தட்ட 2,000 ரூபாய். தமிழ்நாட்டில் 5,75,00,000 வாக்காளர்கள் இருக்கின்றார்கள். அதில் வந்து திமுக ஒவ்வொரு வாக்காளருக்கும் 2,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா 12,000 கோடி வாக்காளருக்கு மட்டும் பணம் கொடுக்கறது. 8,000 கோடி தேர்தல் செலவு, 20,000 கோடி இந்த 20 நாளில் செலவு பண்ணுறாங்கன்னா எவ்வளோ சம்பாரிச்சிட்டு இருக்கணும்? அப்போது இதெல்லாம் மக்கள் பார்க்கணும். ப்ளஸ் இது அதிகாரிகள்லாம் இதில் தலையிட்டு இது போன்ற நடக்கிற சம்பவங்கள்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதை தடை பண்ணிட்டா போதும். ஏன்னா அதுக்கப்புறம் இப்போ
தேர்தலில் பணம் கொடுத்தாங்கன்னா தேர்தல் நிறுத்துங்க, மறுபடியும் தேர்தல் வைங்க, மறுபடியும் பணம் கொடுத்தா தேர்தல் நிறுத்துங்க, ஒரு நாள் முடிவு நிறுத்தணும். இது மாதிரி 3 முறை செஞ்சீங்கன்னா நிச்சயமா 3வது முறை கொடுக்க மாட்டாங்க, ஓ கொடுத்தா நிறுத்திடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தணும். அதனால உறுதியாக ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள், பெரிய அளவில் மாற்றத்தை விரும்புகிறார்கள். எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை மக்கள் கொடுத்தார்கள். மயிலாப்பூர் திமுக வேட்பாளருடைய உதவியாளர் வீட்டில் கட்டுக்கட்டா பணம் பிடிச்சிருக்காங்க. நேற்று வாக்காளருக்கு கொடுத்ததாகவும் இன்னும் சில ஆவணங்கள் யார் யாருக்கு கொடுத்தணுன்ற அந்த விவரங்களும் இருந்திருக்கு. இது மயிலாப்பூர் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் திமுக 3 மாதங்களாக திட்டமிட்டு தான் இருக்காங்க. 3 மாதங்களாக நாங்கள் களத்தில் நாங்கள் போய் பார்த்தா திமுக சைடில் யாருமே வந்து போய் பிரச்சாரம் பண்ணல, பிரச்சாரம்லாம் கேட்கல. அவங்க நம்புறது கடைசி நாள் வாக்காளர் பணம் கொடுக்கறது மட்டும் தான் நம்பிட்டு இருக்காங்க, தவிர மற்ற பிரச்சாரம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இது நாங்கள் செய்ய போகிறோம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது இல்லாமல் வந்து 8000 ரூபாய் கூப்பன், அது ஒரு ஸ்டிக்கர் வச்சுக்கிட்டு அதில் தான் ஓட்டு கேட்டாங்க. 5 ஆண்டு காலம் செய்த ஆட்சியை வச்சு ஓட்டு கேட்கல. ஆனால் கடைசியில் 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறோம் அப்படி வச்சு ஓட்டு கேட்குற நிலைமைக்கு வந்துட்டாங்க திமுக. நன்றி நன்றி. சென்னை தியாகராய நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தனது மகள்களுடன் வந்திருந்து தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான நாள் இந்த நாள் என்று அவர் கருத்து தெரிவித்திருந்தார். தொடர்ந்து மற்ற கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார். அந்த காட்சிகளை நேரலையாக பார்த்தோம்.